உச்சந்தலைய தொட்டு பாருங்க. உச்சந்தலையில உங்களுக்கு சூடா இருந்துச்சுன்னா, ஆ உங்களுக்கு வழுக்க விழுந்ததற்கு அதுதான் காரணமா இருக்கும். அல்லது விழப்போறதுக்கும் அதுவே காரணமா இருக்கும். உச்சந்தலையில சூடா இருக்கக்கூடாது. தலை வந்து சூடு வந்து வெளியில சூடா இருந்ததுன்னா, நம்ம உடம்பே சரி வெளியில சூடா இருந்ததுன்னா, உள்ள குளிர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வந்து ஒரு சூடு உடம்புக்கு தேவை அப்படின்னா, வெளியில குளிர்ச்சியா இருந்துச்சுன்னா, உடம்பு உள்ள சூடா இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி தலையோட உச்சந்தலையை நம்ம வந்து தொட்டு பார்த்தா அங்கே சூடாக இருந்துச்சுன்னா தலைக்கு உள்ள குளிர்ச்சியாக இருக்குன்னு அர்த்தம். தலைக்கு உள்ள சூடாக இருக்கணும். தலைக்கு உள்ள சூடாக இருக்குன்னா வெளிப்பகுதி குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ வழுக்க விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெளிப்பகுதி சூடாக இருக்கிறது தான் காரணம். உள்பகுதி தான் சூடாக இருக்கணும், வெளிப்பகுதி குளிர்ச்சியாக இருக்கணும். ஏன்னா முடியெல்லாம் வெளிப்பகுதியில் தான் இருக்குது. வழுக்க விடுறதுக்கும் முடி கொட்டுறதுக்கும் தலையோட வெளிப்பகுதி சூடாக இருப்பது தான் காரணம். உச்சந்தலையை தொட்டு பாருங்கள். எப்போதும் எல்லாத்துக்கும் பெரும்பாலானவங்களுக்கு உச்சந்தலையில் வந்து முடி கொட்டும். அந்த உச்சந்தலையை தொட்டு பாருங்கள். உச்சந்தலையில் ரவுண்டாக முடி கொட்டும், முடி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த உச்சந்தலையை தொட்டு பார்க்கும்போது அது சூடாக இருந்துச்சுன்னா, முடி கொட்டியிருந்ததுன்னா அதுக்கு அதான் காரணம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம உணவு முறையை மென்மையாக மாற்றிக்கணும். அதிக உஷ்ணத்தை தருகிற, அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை தருகிற உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது. அப்புறம் அதாவது இந்த வெயில் காலமாக இருந்ததுன்னா அதிக வெப்பம் தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. குளிர்ச்சியான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்ணும். இந்த சிக்கன் இதெல்லாம் தவிர்க்கணும். மாமிச உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா மாமிச உணவுகளை செரிமானம் செய்வதற்கு உடம்பு சிரமப்படும் பொழுது உடம்பு ஒட்டுமொத்தமாக வெப்பம் அதிகரிக்கும். ஏன்னா அதிகப்படியான வேலை உடம்புக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாமிச உணவெல்லாம் செரிமானம் செய்வதற்கு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, உடம்பு சூடாகுது, மண்டை சூடாகுது. தலை தான். வன்முறை உணர்ச்சிகளை விரும்பக்கூடாது. மென்மையாக பேசணும். சண்டை போட விரும்பக்கூடாது. அப்படி இருக்கும் நம்ம பண்பை வந்து மென்மையாக மாற்றிக்கணும். ஒரு அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம உச்சந்தலை சூடு, தலை வந்து சூடு குறையும். மண்டை சூடுன்னு சொல்லுவாங்க. மண்டை சூடு குறையும். அப்புறம் அடிக்கடி தினமும் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க பழகணும். அப்போ படிப்படியாக மண்டை சூடு வந்து குறையும். உணவு முறையில் வந்து இந்த ப்ரெட்டு, பரோட்டா இதெல்லாம் தவிர்த்திடணும். இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. சிக்கன் சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடவே கூடாது, மீன் சாப்பிடவே கூடாது, காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழும்போது அந்த உச்சந்தலையில் உள்ள சூடு குறையும். அப்போ முடி கொட்டுறதெல்லாம் நின்று போயிடும்.